இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த குட்டீஸுங்கெல்லாம் சவுண்டே வரல. இந்த குட்டீஸு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். பசங்க மட்டும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அந்த பக்கம் தான் வருது, முன்னாடி வரல. இங்கே இருப்பா, இங்கே சொல்லு. இயேசுக்கே புகழ். சரி, இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நமக்கெல்லாம் இந்த வில்லியனூர் திரு அவைக்கு பெரும் மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் இன்று 25 அன்பியங்கள் அதாவது புதுப்பிக்கப்பட்டு உள்ளது. கொரோனாவுக்கு முன்பாக இருந்திருக்கும், அதன் பிறகாக ஒரு சில அன்பியங்கள் நடந்திருக்கும். ஆனால் இன்று 25 அன்பியங்கள் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. புதுப்பிக்கப்பட்டு அந்த அன்பியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதோ கடவுளுடைய முன்பாக கடவுளுடைய அருளையும் ஆசிரியம் பெற்று அந்த சவால் நிறைந்த பணிகளை செய்வதற்கு அவர்கள் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபிக்க இந்நாளிலே அழைப்பு விடுக்கின்றது. இயேசு நண்பர்கள, யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? யார் கடவுளை கண்ணால் பார்த்திருக்கிறீர்கள், கண்டிருக்கிறீர்கள்? யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? எங்க இருக்கிறாரு? இந்த கேள்வியோடு அடுத்த கேள்விக்கு நான் கடந்து செல்கின்றேன். கடவுள் என்பவர் யார் என்று கேட்டால் நிறைய பதில்கள் உண்டு. நம்முடைய திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் என்பவர் யார் என்று கேட்கிற பொழுது அங்கே பல பதில்கள் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் என்பவர் யார் என்று பழைய ஏற்பாட்டு நூல்களே சொல்லப்பட்டது என்று கேட்டால் நமக்கு தெரிந்தது ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள். அதுதான் பாடலிலும் படிக்கிறோம். யாக்கோப்பின் தேவனே, ஆபிரகாம் தேவனே ஆராதிக்கிறோம் என்று நாம் பாடலில் பாடுவதை பாரு. நமக்கு தெரிந்தது பல கடவுள் என்பவர் யார் என்பதற்கு பல விடைகள் உண்டு. அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டிலே வருகிற பொழுது கடவுள் என்பவர் யார் என்று அந்த கேள்வி கேட்கிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார். கடவுள் என்பவர் நம் தந்தை, நம் பெற்றோர் என்பதை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்க கற்றுக்கிறார்? விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று அழைக்க உரிமையோடு நம்ம தந்தை என்ற அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த தந்தை எப்படி இருக்கிறார், இந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை பார்க்கிற பொழுது 1 யோவான் நற்செய்தி 1 யோவான் 4வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. God is love. அன்புதான் கடவுள், கடவுள்தான் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இத்தகைய அன்பு எப்படி வெளிப்படும் என்று பார்க்கிற பொழுது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை கண்டவர் யார்? யாராவது கண்டிருக்கிறார்களா என்றால் எப்படி கண்டார்? இங்கே சொல்லப்பட்டு 12வது வசனத்தில் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னது? கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. அதை நான் சொல்லுங்க,
நம்முடைய இறை வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததான் சொல்றார், நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அன்பு எப்படிப்பட்டதா? இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்று சொல்ல, அன்பு என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது அங்கே சொல்ற மத்தேயு நற்செய்தியில 22வது அதிகாரத்தில் 37, 39வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 37வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் அன்பு செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு முக்கியமானது, தன்னைத்தானே அன்பு செய்து போல உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. பிரைஸ்லாம் பிரைஸ்லாம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்வி அடுத்த நிலையிலே பார்க்கிறோம். அதுக்கு நல்ல சமாரியன் ஓமையை கடவுள் லூக்கா நற்செய்தியில இயேசு கிறிஸ்து சொல்லதை பாருங்க. உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்றால் நல்ல சமாரியன் பார்க்கிறப்ப அங்க ஒரு கதையை, அந்த ஓமையை சொல்லி அவர்களுக்கு விளக்குவதை பாருங்க. உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்றால் யார் தேவையில் இருக்கிறாரோ அவர்தான் அடுத்திருப்பவர். அடுத்து யார் நம்முடைய அருகில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்திருப்பவர். யார் ரெண்டு நிலைகளே பார்க்கலாம். உனக்கு அடுத்திருப்பவருடைய தேவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, ஒன்று தேவையில் இருப்பவர்கள், இரண்டாவது நம்ம அருகில் இருப்பவர்கள் என்று பார்க்கின்றோம். ரேசல் அன்புக்குறல்ல, கடவுளை எவருமே கண்டதில்லை, எப்படி காண்பது என்று பார்க்கிற பொழுது, ஒருவன் அடிபட்டு கிடக்கிற பொழுது அல்லது யாராவது ஒரு அருகில் அப்பொழுது யார் வந்து உதவி செய்கிறார்களோ அவர்களை பார்த்து கடவுள் போல நீங்க வந்து காப்பாத்துனீங்க. என்ன சொல்றீங்க? கடவுள் போல. நான் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில, வலியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிற பொழுது யாரொருவர் எனக்கு வந்து தாங்குகிறாரோ, எனக்கு ஆறுதல் கொடுக்கிறாரோ, எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரோ, என்னை தேற்றுகிறாரோ, அவர்தான் எனக்கு கடவுளாக தெரிகின்றார். கடவுள் போல என்னை வந்து காப்பாத்தினீங்க என்று நம்முடைய நாவில அறிக்கையிடுகின்றோம். எனவேதான் இப்ப நாம் வாசிக்கப்பட்டதில் கடவுளை என்றும் எவருமே கண்டதில்லை, நாம் ஒருவரிடம் அன்பு கொள்வதுதான், மற்றவரிடம் அன்பு கொள்வதுதான் அங்கே நாம் கடவுளை காண முடியும் என்பதை இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, தெரிவிக்கிறது. அந்த அன்பின் அடையாளம் தான் இன்று நம் அருகிலே வாழ்கின்ற 17 to 20 குடும்பங்கள் ஒன்றாக வந்து அங்கே கடவுளுடைய அந்த அன்பை உணர்வதற்கு முகமுகமாய் ஒருவரை பார்க்க, அந்த உயிருள்ள ஜீவன்கள், உயிருள்ள மனிதர்கள், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26, 27 வாசிக்கின்றோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மானிடரை கடவுள் தனது சாயலாக தன்னை உருவம் படைத்திருக்கிறார். அத்தகைய கடவுளை உயிருள்ள மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். அவர்களை அன்பு செய்யாவிட்டால் கடவுளை அன்பு செய்ய முடியாது, கடவுளை காண முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறார். எனவே அருகில் உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று பார்க்கிற பொழுது, உன்னை அன்பு செய்ய உனக்கு அடுத்திருப்பவர் அன்பு செய், பிறரை அன்பு செய் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன உன்னதமான கட்டளை, முதன்மையான கட்டளை, தலை சிறந்த கட்டளை. அத்தகைய கட்டளைகளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே, மனிதர்கள் அனைவருமே கடைபிடிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே முகமுகமாய் அந்த 17 to 20 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து அங்கே முகமுகமாய் தரிசிக்கிற இடம், ஒருவரை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு உன்னதமான தலமாக இருப்பது, ஒருவருடைய துன்ப துயரங்களை கண்டு கொள்கின்ற நிலை. இன்று உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கிறது என்றால், கண்டு கொள்ளாத, யாரையும் கண்டு கொள்ளாத, நீ என்ன டச் பண்ணாத, நான் உன்னை டச் பண்ணல, நான் உன்னை பத்தி கவலைப்படல, என்னை பத்தி, என் குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய சுயநல போக்கில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் அந்த 15 to 20 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வந்து ஒருவருடைய முகமுகமாய் தரிசித்து, ஒருவருடைய அறிந்து தெரிந்து நல்லது கெட்டதுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற
ஒரு அன்பின் நிறைந்த சமூகமாக இருப்பதுதான் அன்பியம் என்று அழைக்கிறோம். அன்பியம் என்ற பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அன்புகிறவர்கள, இந்த அன்பியம் என்பது ஏதோ பெயரிலே என்று சொல்லுகின்றோம். அன்புதான் அடித்தளமாக இருக்கிறது. தூய பவுல் சொல்வார், அன்பே உங்கள் வாழ்வுக்கு அடித்தளமும் ஆணிவேருமாய் இருப்பதாக என்று சொல்லுகின்றார். அன்பை எப்படி காட்டுவது இன்னைக்கு தெரியல. நீங்க சொல்லுகிறார் அன்பு எப்படி, அன்னை தெரசா சொல்லுகிறார்கள் அன்பு எப்படி செய்யலாம், கணவன் மனைவி இடத்துல எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி அன்பு செய்யணும் சொல்ல டிவியில் செல்போனில் காட்டிட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் உணவு ஊட்டுவது தெருக்களிலே அல்லது ஏதோ ஒரு விளையாட்டு காட்டி ஊட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு செல்போனை கொடுத்துட்டு உணவு ஊட்டுகின்ற இயந்திரம், எல்லாவற்றிலும் இயந்திரம். அந்த உணர்வு பூர்வமாக செயல்படுகின்ற அந்த அன்பு செலுத்துகிற அந்த நிலை என்று எப்படி அன்பு காட்டுவது என்று தெரியாமலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறது. அன்புகிறல்ல, அன்பு எப்படி செய்வது என்று பார்க்கிற பொழுது அன்பு என்பது வேற ஒன்றும் இல்லை. கடவுள் சொல்லுகிறது கொடுப்பதுதான் அன்பு, பகிர்வதுதான் அன்பு. கணவன் மனைவியிடத்தில் அந்த பகிர்வு இருக்க வேண்டும். அங்கேதான் ஆரம்பிக்கிற தொடக்க புள்ளி. அங்கேதான் கணவனும் மனைவியும் அந்த பகிர்வு கொடுத்தலில் தான் அன்பு இருக்கிறது, பகிர்தலில் தான் அன்பு இருக்கிறது. இது இல்லை என்றால் அங்கே அன்பு இல்லை. கடவுள் தன்னையே கொடுத்தார். யோவான் 3 தன்னுடைய ஒரே மகனை நம் மீது அன்பு கொண்ட கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக பலியாக கொடுத்தார். அதுதான் கொடுத்தலாக இருக்கிறது. அன்பினுடைய வெளிப்பாடு கொடுத்தலில் இருக்கிறது, பகிர்தலில் இருக்கிறது. தன்னையே இழக்க வேண்டும் பிறருக்காய், கணவன் மனைவிக்காய், மனைவி கணவனுக்காய், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காய், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காய், இந்த குடும்பங்கள் அடுத்த அருகில் வாழ்கின்ற குடும்பங்களுக்காய் தன்னையே கொடுப்பது, தன் குடும்பத்தை கொடுப்பது, பகிர்வதுதான், இருப்பதை பகிர்வதுதான். அதுதான் உன்னதமான மனித வாழ்வாக இருக்கிறது, மனித மாண்புக்குரிய வாழ்வாக இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்முறையாகவும் இருக்கிறது. அதைத்தான் இன்று நம்முடைய வில்லியனூர் திரு அவையிலே கட்டி எழுப்பியிருக்கின்றோம், இன்று புதுப்பித்திருக்கின்றோம். எனவே இது ஒரு சிலருக்கு மட்டும் அல்ல, ஏதோ விருப்பப்பட்டவர்கள் மட்டும் அல்லது ஏழைகள் அவர்களுக்கு மட்டும், நடுத்தர மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல. அன்பு என்பது சிறுவர் முதல் பெரியவர் வரை, படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அல்லது பணக்காரர், காசு பணம் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. பட்டம் பதவி அழகு அந்தஸ்து பணம் பதவி இது எல்லாமே இதற்கு ஈடாக வராது. எது இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்று கிடையாது. அன்புதான் வாழ்க்கை. செத்துட்டா 4 பேர் தூக்கிட்டு போறது ஆள் வேணும், அடிபட்டு கண்டா தூக்கிட்டு போறது 4 பேர் வேணும். தன்னந்தனியாக வாழ முடியாது. தன்னந்தனியாக இன்றைக்கு அதை நோக்கி தான் செல்லிவிடுவோம். எனக்கு பணம் இருக்கிறது, நான் ஏன் அடுத்த வீட்டுக்கு செல்ல வேண்டும்? அன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா சாப்பாடுனா பக்கத்து வீட்டில் போய் வாங்கணும். ஏதாவது பொருள் நான் இன்னைக்கு ஜொமேட்டோ இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது, எல்லாம் ஃபோன் பண்ண ஒன்றே வருது, அடுத்த ஹோட்டலில் இருக்குது, ஹோட்டலில் போய் சொல்கிறேன். பக்கத்தில் யாரும் போய் என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய கௌரவம் என்ன, நான் எந்த அளவுக்கு படித்திருக்கிறேன், நான் வசதியாக இருவேன், நான் ஏன் அடுத்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை இன்று நிறைய குடும்பங்களிலே மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வும் கிடையாது, மனித வாழும் கிடையாது. அது சுயநல நிறைந்த வாழ்வு. எப்பொழுது உன்னுடைய கண் முன்பாக அடுத்தவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரோ அப்பொழுது நான் பார்த்து செல்கிறாயோ, அந்த லேவியர் போல, அந்த ஊரை போல நீங்கள் நடந்து குருவை போல நடந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது கடவுளுக்குரிய வாழ்க்கை கிடைக்காது. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்கள். எப்பொழுது நீ அடுத்தவர்களை பார்த்து அன்பு செய்கிறாயோ, கண்டு கொள்கிறாயோ, அக்கறை கொள்கிறாயோ, நல்லா இருக்கிறியா என்று ஒரு வார்த்தை கேட்கிறோம். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு நான் செல்கிறேன் என்றால் நான் அவரை மதிக்கிறேன், அன்பு செய்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறாயோ அப்பொழுது நீ கேட்காமலே உனக்கு கடவுள் அருமை ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அருளை கொடுப்பார். எனவே அதைத்தான் சொல்லுவார்கள், கடவுளிடமிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, அருளை பெறுவதற்கு சிறந்த வழி நம் அருகில் இருக்கிற அன்பர்களை, நண்பர்களை, சகோதர சகோதரி அன்பு செய்தாலே நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோம்,
கடவுளிடம் நாம் வேண்டுவதை எளிதாக பெற முடிகிறது. அதான் சொல்லலாம், ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளருமா. ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும். எனவே பிறருக்கு நாம் கொடுப்பதுதான் அன்பாக இருப்பது. பகிர்தல் தான் அன்பு நிறைவு பெறுகிறது. அதுதான் இந்த இறைவார்த்தையும் நான் வாசித்த நிலையில பார்க்கிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசு நம்ப குரல இந்த அன்பியத்துல எல்லோருமே இணைந்திருக்கோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பங்கெடுக்க வேண்டும். இது ஒரு சில மற்ற குடும்பத்திற்கார் மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒருவர் வந்தால் மட்டுமல்ல, இருக்கிற குடும்பமாக நாம் அருகில வாழ்கின்ற குடும்பங்களை சென்று அங்கே 15-20 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து செபிக்கவும், அங்கே பகிர்தலிலும் தொடக்க கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இறை வார்த்தை வாசிப்பதிலும், அவர்கள் தன்னிடத்தில் உள்ளதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வதிலும், சான்று பகிர்வதிலும், நற்செய்தி அறிவிப்பிலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அதே வாழ்க்கை முறையைதான் நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய திரு அவை அழைப்பு விடுக்கிறது. எனவே நாம் அன்பு நிறைந்தல கண்ணால் காணக்கூடிய மனிதர்களை அன்பு செய்தோம் என்றால், அன்பியத்திலே நாம் ஒன்றிணைந்து செயல்படுகிற பொழுது அங்கே கடவுளை நாம் காண முடியும் என்பதை உணர்ந்து நாம் அன்பின் சமூகமாக ஒவ்வொரு நாளும் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.